ஓம் சாந்தி. 4/6/2026 சாக்கார முரளி. ஷிபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பரலௌகீக தந்தையை உண்மையான விதத்தில் அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் உங்களைத்தான் உண்மையான அன்பு நிறைந்த புத்தியுடையோர், அதாவது ஆஸ்திகர்கள் என்று கூற முடியும். பரலௌகீக தந்தைனா ஆத்மாவுக்கான ஆன்மீக தந்தையை உண்மையான விதத்தில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யார், எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம், கடமை இது எல்லாத்தையும் நாம் சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகையால் நமக்கு பாபா மீது உண்மையான அன்பு புத்தி இருக்குது. அதனால் நம்மைத்தான் ஆஸ்திகர்னு சொல்ல முடியுன்றார். கேள்வி: தந்தையின் எந்த கடமையால் அவர் பக்தர்களின் இரட்சகர் என்பது நிரூபணமாகின்றது? பதில்: அனைத்து பக்தர்களையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும், ஏழையாக இருப்பவரை செல்வந்தராக ஆக்குவது, இதுவே தந்தையின் கடமையாகும். யார் பழைய பக்தர்களோ அவர்களை பிராமணர் ஆக்கி தேவதையாக்குவது, இவைதான் அவரது பாதுகாப்பாகும். தன்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுப்பதற்கு பக்தர்களின் இரட்சகர் வந்துவிட்டார். பாடல்: போலாநாத் மிகவும் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. குழந்தைகள், நீங்கள் யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? போலாநாத். அவரை விட தனிப்பட்டவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு. இது யாருடைய மகிமை? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் சிவ தந்தையினுடைய மகிமை. அவருக்கு தான் புகழ் பாடப்படுது இந்த மாதிரி மகிமைலாம். லௌகீக தந்தை கூட தன்னுடைய படைப்புக்கு படைப்பாளர் ஆகின்றார். முதலில் கன்யாவை தன்னுடைய மனைவியாக ஆக்குகின்றார். பிறகு அவரால் படைப்புகளை படைக்கின்றார். தந்தை என்றாலே படைப்பாளர் என்று சொல்லப்படுகின்றது. அவர் எல்லைக்கு உட்பட்ட படைப்பாளராக இருக்கின்றார். ஷிபாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பாளர். படைப்பாளரிடமிருந்துதான் படைப்புக்கு, அதாவது குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது என்று குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தி இரண்டும் தனித்தனியானது என்று புரிய வைத்து விட்டார். பிறகு வருவது வைராக்கியமாகும். இந்த நேரத்தில் குழந்தைகள் நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். மேலும் மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்தில் உள்ளார்கள். அனைவரும் குழந்தைகள்தான். ஆனால் யார் முழு உலகத்தையும் படைக்கும் படைப்பாளரோ அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை என்பதை நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் உடலுக்கு லௌகீக தந்தை இருந்தும் ஆன்மீக தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். பாபா சொல்கிறாங்க, சத்யுகத்தில் உடலுக்கு தந்தை இருந்தும் ஆன்மீக தந்தையை யாரும் நினைப்பது இல்லை. ஏனென்றால் அதுவே சுகதாமமாக உள்ளது. அந்த ஆன்மீக தந்தையை அனைவரும் துக்கத்தில்தான் நினைக்கின்றார்கள். இங்கே படிப்பை கற்றுக் கொடுத்து மனிதர்களை புத்திசாலி ஆக்குகின்றார். பக்தி மார்க்கத்தில் ஆன்மீக தந்தையை யாருமே அறிவது இல்லை. ஹே படகோட்டியே, எங்களை இந்த விஷக்கடலிலிருந்து நீக்கி பார்க்கடலுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அழைக்கின்றார்கள். பதீத பாவன சீதாராமன், ஹே ராமா, அனைத்து சீதைகளையும் பாவனமாக்குங்கள் என்று காந்திஜி கூட பாடியுள்ளார். நீங்கள் அனைவரும் சீதைகள், பக்தர்களாக இருக்கின்றீர்கள். அவர் பகவான். நாம் அனைவரும் அவரைத்தான் அழைக்கின்றோம். அவர்தான் உங்களை பதீத நிலையிலிருந்து பாவனமாக்குகின்றார். உங்களை அவர் வீணாக அலைய விடுவது இல்லை. தீர்த்த யாத்திரைக்கு போங்கள், கும்பமேளாவுக்கு போங்கள் என்று அவர் சொல்வது இல்லை. இந்த நதிகளெல்லாம் பதீத பாவனி கிடையாது. ஒரே ஒரு ஞானக்கடல் தந்தை தான் பதீத பாவனராக உள்ளார். பாபா சொல்கிறாங்க, பதீத பாவன தந்தையே எங்களை பாவனமாக்குங்க அப்படின்னு பரம தந்தையை தான் எல்லாருமே கூப்பிடுறீங்க. பரம தந்தையாகி என்ன தான் நீங்கள் கூப்பிடுறீங்க. கடலையோ நதிகளையோ யாரும் நினைக்கிறது கிடையாது அப்படின்றார். அவர் எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுதுதான் பாவனமாக்குகின்றார். பாரதத்தின் புகழ் மிகவும் உயர்ந்தது. பாரதம் அனைத்து தர்மங்களுக்கும் தீர்த்த ஸ்தானமாகும். சத்யுகம் என்பது பாவன உலகம்.
அதில் தேவி தேவதைகள் தான் வசிக்கின்றார்கள். தேவதைகளுக்கு கூட புகழ் பாடப்படுகின்றது. சர்வகுண சம்பன்ன சோலாகல சம்பூர்ண அப்படின்னு மகிமை பாடப்படுது. சந்திர வம்சத்தைச் சேர்ந்தவர்களை 14 கலை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தந்தை வந்துதான் ஒரு வினாடியில் நம்மை உயர்த்துகின்றார். சாந்தி தாமம் சுகதாமம் அழைத்து செல்கின்றார். பின்பு 84 பிறவிகள் சுற்றி வந்து ஏணிப்படியில் இறங்கி வருகின்றோம். சிலர்தான் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். பாபா சொல்கிறாங்க, சர்வசாஸ்திர சிரோன்மணி ஸ்ரீமத் கீதை தான் முக்கிய சாஸ்திரமாகும். ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது பகவானால் கூறப்பட்டதாகும். ஆனால் பகவான் என்று யாரை அழைக்கின்றார்கள்? இது பதீத்த மனிதர்களுக்கு தெரியாது. தந்தை அவரே வந்து தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கின்றார். நீங்கள் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதால் சுகம் என்ற அளவற்ற பொக்கிஷம் கிடைக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்க ஆஸ்தியை அடைவதற்காக நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். சிவன் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக உள்ளார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமலே சிவ பூஜை செய்கின்றார்கள். எப்பொழுது முழு கல்பக விருட்ச மரமும் தமோ பிரதானம் ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது தந்தை வருகின்றார். புதிய உலகத்தில் சொர்க்கம் இருந்தது. பாரதத்தில்தான் சொர்க்கம் இருந்தது. அதே பாரதம் இப்பொழுது கலியுகமாக இருக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் பகலை நோக்கி செல்கின்றீர்கள். இந்த பழைய உலகில் இப்பொழுது நெருப்பு பிடிக்கப் போகின்றது. இதுவே மகாபாரத யுத்தமாகும். அவசியம் மகாபாரத யுத்தத்திற்கு பிறகுதான் பாரதம் சொர்க்கமாக மாறுகின்றது. அநேக தர்மத்தின் விநாசம், ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகின்றது. நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆவதற்கு தகுதியை அடைந்து விட்டீர்கள் என்றால் இந்த உலகம் அழிய ஆரம்பித்துவிடும். இதை சிவ தந்தையின் ஞான யஜ்ஞம், பின்பு சிவன் என்றும் சொல்லலாம், ருத்ரன் என்றும் சொல்லலாம். கிருஷ்ண ஞான யஜ்ஞம் என்று ஒருபொழுதும் சொல்வது இல்லை. சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் யஜ்ஞங்கள் செய்வதே இல்லை. யஜ்ஞங்கள் மனிதனுக்கு எப்பொழுது தொந்தரவு ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் உருவாக்கப்படுகின்றன. ஏதாவது இப்போ தானியம் கிடைக்கல, பஞ்சம் ஆயிடுச்சு, இல்லை சண்டை ஏற்படுது, இல்லை அமைதி வேண்டி இதுக்காக தான் இந்த யஜ்ஞங்கள், அதாவது வேள்விகளை உருவாக்குறாங்க. பாரத மாதா சிவசக்தி சேனையாக புகழ் பாடப்படுகின்றனர். அதாவது இந்த பாரதத்தினுடைய தாய்மார்களுக்கு தான் சிவசக்தி சேனை என்று புகழ் பாடப்படுகின்றது. தூய்மைக்குத்தான் வந்தனம் செலுத்தப்படுகின்றது. பெண்களான உங்களுக்குத்தான் வந்தே மாதரம் என்று புகழ் பாடப்படுகின்றது. ஏனென்றால் நீங்கள்தான் ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது மரணம் என்பது அனைவரின் தலைக்கு மேல் உள்ளது. ஆகையால் இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருங்கள். மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். பின்பு தேவதையாக ஆகின்றீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. கல்ப கல்பமாக ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பின்பும் இந்த சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது. பதீத்த உலகத்தில் மனிதர்கள் என்ன காரியம் செய்தாலும் அது பாவ கர்மமாகத்தான் ஆகின்றது. பாபா சொல்கிறாங்க, 5000 ஆண்டிற்கு முன்னால் கூட உங்களுக்கு கர்மம், விகர்மம், சுகர்மம் என்பதை பற்றி நான் புரிய வைத்தேன். இப்பொழுது மீண்டும் புரிய வைக்கின்றேன். நான் பரம்பிதா பரமாத்மா, நிராகாரமானவன், உங்கள் தந்தை. எந்த உடலை நான் வாடகையாக ஆதாரமாக எடுத்துள்ளேனோ அவர் பகவான் கிடையாது. பிரம்மா பாபா பகவான் கிடையாது. அவர் உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய சிவ பாபா தான் பகவான். மனிதரை தேவதை என்றே கூட கூற முடியாது என்றால் மனிதரை பகவான் என்று எப்படி சொல்ல முடியும்?
அதாவது அந்த உடலுக்காக சொல்கிறார் பாபா. அந்த மனிதரை தேவதைன்னே சொல்ல முடியாது, அப்புறம் அவரை எப்படி பகவான்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, அனைவரும் பதீத்த நிலையை அடைவதற்கான வழிதான் சொல்லி கொடுக்கின்றார்கள். தானும் பதீத்த நிலையை அடைகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்களையும் கூட முன்னேற்ற நான் வரவேண்டியுள்ளது என்று தந்தை சொல்கின்றார். இதுதான் ராவண ராஜ்யமாகும். நீங்கள் இப்பொழுது ராவண ராஜ்யத்திலிருந்து வெளியில் வந்துவிட்டீர்கள். மெல்ல மெல்ல அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்துவிடும். தந்தை என்றாலே கொடுக்கக்கூடியவர். இனிமையிலும் இனிய சிவபாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சுகதாமத்தின் ஆஸ்தியை பெற வந்துள்ளீர்கள். யோக பலத்தால் தான் உலகத்திற்கே எஜமானர் ஆகின்றீர்கள். இதில் எந்த ஆயுதமும் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது அமரலோகத்திற்கு செல்வதற்காக அமரக்கதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். அங்கே அகால மரணம் ஏற்படுவதே இல்லை. இது எந்த சாஸ்திர ஞானமும் கிடையாது. விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுகின்றார்கள். பிறகு அவருடைய கையில் சாஸ்திரத்தை காட்டுகின்றார்கள். பக்தியில் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாபா சொல்கிறாங்க, இந்த பிரம்மா மூலமாகத்தான் நான் உங்களுக்கு அனைத்து படைப்புகளையும் பற்றிய ஆதி மத்திய இறுதிய ஞானத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் தான் ஞானக்கடலாக இருக்கின்றேன். ஞான சூரியன் தோன்றியதும் அஞ்ஞான இருள் நீங்கியதாக பாடுகின்றார்கள். சத்யுகத்தில் அஞ்ஞானம் இருப்பதே இல்லை. அது சத்திய கண்டமாக இருக்கும்போது பாரதம் வைரம் போல் இருந்தது. வைரம் தங்கத்தால் மாளிகைகள் கட்டினார்கள். ஆனால் இப்பொழுது மனிதர்களுக்கு உண்ணக்கூட உணவு கிடைப்பது இல்லை. ஏழ்மையான உலகத்தை செல்வம் நிறைந்த உலகமாக யார் ஆக்குகின்றார்? இதனை தந்தைதான் செய்கின்றார். தந்தைக்குத்தான் இரக்கம் ஏற்படுகின்றது. அதனால தான் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன்றார் பாபா. ஆண்களை நாராயணராகவும் பெண்களை லக்ஷ்மியாகவும் ஆக்குகின்றேன். தந்தை தான் பக்தர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். தந்தையின் நினைவால் தான் விகர்மம் அழிகின்றது. பதீத்த நிலையிலிருந்து பாவனமாவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நினைவால் தான் பாவங்கள் என்ற குப்பைகள் பஸ்பமாகும். பொற்கொள்ளருக்குத்தான் தெரியும் உண்மையான தங்கம் எப்படி பொய்யான தங்கமாகிறது என்று. அதில் வெள்ளி, தாமிரம், இரும்பு எல்லாம் போடுகின்றார்கள். அதுபோல் பாபா சொல்கிறாங்க, முதல்ல சதோ பிரதானமாக நீங்கள் இருந்தீங்க. பிறகுதான் உங்கள் மேலே கரை படுகின்றது. அதனால் தமோ பிரதானமாகறீங்க. இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமானால்தான் சத்யுகத்திற்கு போக முடியும். அகில பாபா சொல்கிறாங்க, எந்த தேகதாரிகளையும் நினைக்காதீர்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டே ஒரு தந்தையை தவிர யாரையும் நினைக்காமல் இருந்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆகிவிடலாம். சொர்க்கம் என்றால் விஷ்ணுபுரியாக இருந்தது. இப்பொழுது ராவணபுரியாக இருக்கின்றது. பின்பு விஷ்ணுபுரி அவசியமாகும். பாபா சொல்கிறாங்க, சாது சந்நியாசி அனைவருக்கும் முக்தி கொடுக்க வருகின்றேன். அதனால்தான் சொல்லப்படுகின்றது, எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகமாகின்றதோ அப்பொழுது தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகின்றேன் என்று. இது பாரதத்தின் விஷயமாகும். நான் சிவன், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றேன். என்னுடைய உண்மையான பெயர் சிவன் என்று தந்தை சொல்கின்றார். நான் சிவன், நீங்கள் சாலி கிராமமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அரைக்கல்பம் தேக அபிமானத்தில் இருந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். ஒரு தந்தையை அறிவதால் தந்தை மூலமாக அனைத்தையும் அறிந்து கொள்கின்றீர்கள். மாஸ்டர் ஞானக்கடல் ஆகின்றீர்கள். பாபாவுக்கு ஈக்குவலாக நாமையும் எல்லா ஞானமும் தெரிஞ்சுக்கிறோம். மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகிடுறோன்றார். மாதேஸ்வரி ஜி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். அதில் டாபிக், மனிதர்கள் காட்சிகள் பார்ப்பதில் எப்படி செல்கிறார்கள். இதை பற்றி அம்மா கிளாஸ் பண்ணியிருக்காங்க.
யார் சாட்சாத்காரம் பார்க்க செல்கிறார்களோ அதில் கூட மிக நுட்பமான தத்துவம் அடங்கியிருக்கிறது. இந்த சூட்ச்ம சரீரத்தின் மூலம் சென்று சுற்றி வருகிறார்கள். வெளியில் சுற்றிவிட்டு வருகிறார்கள் அல்லவா, சுற்றி வர செல்கிறார்கள் அல்லவா. இறந்து விட்டார்கள் என்று அல்ல, சுற்றிவிட்டு திரும்பவும் வருகிறார்கள் அல்லவா. எனவே இது கூட ஆத்மா இந்த உடலிலிருந்து விலகி சூட்ச்ம உடல் மூலம் சுற்றி வருகிறார்கள். அதாவது இப்போ ஒரு டூர் போகிறாங்கன்னா போயிட்டு வராங்க இல்லைங்களா, அதே போல் ஆத்மா சூட்ச்ம உடல் மூலமாக இந்த உடல்லிருந்து வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வராங்கன்றார். சிறிது நேரத்திற்காக இவர்களின் ஆத்மா பறக்கும் பறவையாக இருக்கும். இது கூட பரமாத்மாவின் வேலையாகும். இது அவர்களுடைய கயிறை இழுத்து திவ்ய திருஷ்டி மூலம் அவர்களுக்கு சாட்சாத்காரம் செய்ய வைக்கின்றார். இப்போ பரமாத்மாவுடைய நினைவில் இருக்கும் பொழுது அவருடைய புத்தின்ற கயிறை நான் இழுத்து விடுறேன், அவங்களுக்கு திவ்ய திருஷ்டி மூலமாக சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறேன் அப்படின்றார் சிவபாபா. அதை அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இரவில் நாம் ஷரீரத்திலிருந்து விலகி ஆத்மா சுகம் என்ற பாதை, அதாவது கனவு நிலையில் சென்று விடுகிறோம். அந்த சமயத்தில் உடல் அமைதியாக இருக்கின்றது. எனவே தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களை மறந்து விடுகின்றோம். ஆனால் ஷரீரத்திலிருந்து மரணித்து விடுகின்றோம், பிறகு விழிப்புணர்வில் வருகிறோம் என்பது அல்ல. அந்த இரவில் கனவு நிலையை விவரிக்க முடிகிறது. இரவில் தூங்கும்போது கூட நம்மளுக்கு கனவு ஏற்படுது. ஸோ அதை நம்ம எழுந்தோடனே திரும்பியும் நம்ம அதை சொல்கிறோம் மற்றவங்களுக்கு. அதுபோல் பரமாத்மாவுடன் யோகத்தில் ஈடுபடும் பொழுது பரமாத்மா தெய்வீக பார்வை மூலம் ஆத்மாவை சுற்றி வர செய்ய வைக்கின்றார். பிறகு எப்பொழுது தியானத்திலிருந்து எழும்பொழுது அவர்கள் பார்த்த காட்சிகளை நாங்கள் இதை பார்த்துவிட்டு வந்தோம் என்று வர்ணனை செய்து சொல்கிறார்கள். எனவே அந்த தூக்கத்தின் கனவு ரஜோகுணம் தமோகுணமாகவும் இருக்கின்றது. இந்த தியானத்தில் சதோ பிரதான நிலை ஏற்படுகிறது. இப்போ தூக்கத்தில் வரக்கூடிய அந்த கனவுலாம் ஒன்று ரஜோகுணமாக இருக்கும், இல்லைனா தமோ குணமாக இருக்கும். ஆனால் இந்த டிரான்ஸில் பொறுத்து சதோகுண நிலை தான் அப்படின்றார். சத்தியுகத்தினுடைய காட்சி பார்ப்போம், இல்லை சூட்ச்ம உலகத்துலேருந்து பாப்தாதா கிட்ட பார்க்குறது, பேசுகிறது, இந்த விஷயங்களெல்லாம் ஏற்படும். ஆகையால் அம்மா சொல்கிறாங்க, எனவே தியானம் செய்யும் பொழுது மரணிப்பது இல்லை, ஆனால் ஷரீரத்தின் உணர்வு மறைந்து விடுகின்றது. இப்போ டிரான்ஸில் போகும் பொழுது மரணிப்பது கிடையாது, அந்த சரீரத்தினுடைய உடல் உணர்விலிருந்து விலகிடுறாங்கன்றார். குளோரோஃபார்ம் கொடுப்பதினால் சரீரத்தின் அசைவுகள் அனைத்தும் மறந்து விடுகின்றோம். உதாரணத்துக்கு இப்போ மருத்துவர்கள் ஏதாவது ஒரு உறுப்பை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்றால் ஊசி போட்டு செயலிழக்க செய்கிறார்கள். ஆனால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் செயல்படுகின்றது. எனவே தியானம் கூட இதுபோன்று ஆத்மா பறந்து சுற்றிவிட்டு வருகின்றது, ஆனால் ஷரீரம் மரணிப்பதில்லை. இப்பொழுது இந்த கயிறை இழுப்பதின் நினைவு கூட பரமாத்மாவிடத்தில் இருக்கின்றது, மனித ஆத்மாக்களிடம் இல்லை. எப்படி இப்போ ஏதாவது ஒரு இடத்துல சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஸோ அந்த பெயின் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுபோல தான் அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு அந்த உணர்வுகள்லாம் வரும் இல்லைங்களா. அதே போல் டிரான்ஸில் போகும்பொழுது இந்த ஃபுல்லாக பாடியிலேருந்து டிட்டாச்ட் ஆகிடுறாங்க. அதை பற்றி விஷயம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. இப்போ எல்லோரும் அசைச்சு பார்ப்பாங்க இல்லைங்களா, அப்போ ஒரு சிறிதும் கொஞ்சம் கூட அசைவே இருக்காது. அதுக்காக சொல்கிறாங்க அந்த டைம் மரணிப்பது கிடையாது, ஆத்மா சூட்ச்ம உடல் மூலயமா பயணம் பண்ணிட்டு வருது. அந்த கயிறு யார்கிட்ட இருக்குன்னா பரமாத்மா கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் இல்லை. அந்த சாட்சாத்காரம் சேவிப்பதற்கான சாவின்னு சொல்லலாம், கயிறுன்னு சொல்லலாம். இது பாபா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அச்சா, இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆக வேண்டும். முழு உலகத்திற்கும் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்வதில் தந்தைக்கு முழு உதவியாளர் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஆத்மாவை சுத்தமான தங்கமாக ஆக்குவதற்காக ஒரு தந்தையை தவிர வேறு எந்த மனிதரையும் நினைக்கக்கூடாது. ஆன்மீக பரலோகீக தந்தையிடம்தான் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். வரதானம்.
ஆன்மீக முன்னேற்றம் என்ற சாதனத்தின் மூலம் அனைத்து சூழ்நிலைகளின் மீதும் வெற்றி பெறக்கூடிய அக்கால மூர்த்தி ஆகுங்கள். ஆன்மீக முன்னேற்றம் என்ற சாதனம் கருவியின் மூலமாக வரக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளின் மீது வெற்றி பெறக்கூடிய அழிவற்ற மூர்த்தி ஆகுங்கள். உடல் நிர்வாகத்திற்காக நீங்கள் பல சாதனங்களை பயன்படுத்துவது போல ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சாதனங்களை தன்னுடையதாக ஆக்குங்கள். இப்போ சரீர நிர்வாகத்துக்காக நம்ம பல சாதனங்களை பயன்படுத்துகிறோம். அதுபோல் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கு இந்த சாதனத்தை பயன்படுத்துங்கன்றார். என்னன்னா, இதற்காக எப்பொழுதும் அக்கால மூர்த்தி நிலையில் நிலைத்திருக்க பயிற்சி செய்யுங்கள். அதாவது நான் அழிவற்ற ஆத்மா, அழிவற்ற மூர்த்தி அப்படின்னு இந்த நிலையில் இருக்க பயிற்சி பண்ணுங்க அப்படின்றார். யார் தங்களை அகால மூர்த்தி என்று உணர்ந்து நடக்கின்றார்களோ அவர்கள் அகால மரணம், பஞ்சம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து விடுவார்கள். மனக்கவலைகள் மற்றும் மனச்சோர்வு தரும் சூழ்நிலைகளை நீக்க உங்கள் பழைய உடல் உணர்வை மட்டும் அழித்து கொண்டே செல்லுங்கள். மனக்கவலைகள், மனச்சோர்வு தரக்கூடிய சூழ்நிலைகளை நீக்க வேண்டுமென்றால் உங்கள் பழைய உடல் உணர்வை மட்டும் விலக்கி கொண்டே போங்க. ஒரே சீரான மனோநிலையின் மூலமாக கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவராக ஆகுங்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு விஷயத்தையும் யார் மீண்டும் மீண்டும் மனதில் உணர்கின்றார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வி அடைவார்கள். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் திரும்ப திரும்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைனலில் ஃபெயில் ஆகிடுவீங்க. நல்லா ஃபீல் பண்ணாதீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மேலே முன்னேறி போயிட்டே இருங்கன்றார். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களின் நினைவு சின்னமாக விஷ்ணுவின் ரூபம் காட்டப்பட்டுள்ளது. விஷ்ணு பார்க்கடலில் நிம்மதியாக படுத்தபடி ஞானத்தை சிந்தித்து மகிழ்ச்சியில் திளைக்கின்றார். எனவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சாதனம் ஞானத்தை சிந்திப்பதே ஆகும். யார் எவ்வளவு அதிகமாக ஞானத்தை சிந்திக்கின்றார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களின் தைரியத்தையும் உத்வேகத்தையும் குறைக்க முடியாது. அவர்கள் சகிப்புத்தன்மை என்னும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சுலபமாக கடந்து விடுகிறார்கள். அச்சா. ஓம் சாந்தி.